வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ் பார்த்தோம்னா, பிரம்மோற்சவம் செப்டம்பர் 24ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் திருமல ஸ்ரீவாரி ஆனுவல் பிரம்மோற்சவம். அதே போல நவம்பர் மாதம் பார்த்தோம்னா பௌர்ணமி கருட சேவா நவம்பர் மாதம் இருக்குமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா இருக்கு. ஏன்னா நவம்பர் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங் 1 by 1 இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு வராங்கல்ல. ஸோ இதில் 300 rupees தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்த டவுட் கேட்டிருக்கீங்க. நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா திருமல 4 மாட வீதியில் இருக்கு. அதே போல 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்ன்றது இந்த வைகுண்ட ஏகாதசி, அந்த வைகுண்ட துவார தர்ஷனம் டேஸில் ரிலீஸ் பண்ணுவாங்களா ஆன்லைனில் புக்கிங்ன்றது கேட்டிருக்கீங்க. ரிலீஸ் பண்ணுவாங்க. டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, டிசம்பர் 31ஆம் தேதி துவாதசி. இந்த டிசம்பர் 30ஆம் தேதி 31ஆம் தேதி நீங்கள் 300 rupees தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணப்போ புக் பண்ணணும் நினச்சிங்கன்னா, இப்போ நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல 300 rupees தர்ஷன் டிக்கெட்ன்றது நவம்பர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் புக் பண்ணும்போது 30 days கேப் இருக்கிற மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அதாவது டிசம்பர் 30ஆம் தேதி வருதுல்ல வைகுண்ட ஏகாதசி, அன்னைக்கு 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் நீங்கள் புக் பண்ணணும். அதாவது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுவாங்களா, இந்த ஷார்ட் பீரியடில் ரிலீஸ் பண்ணுவாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நவம்பர் மாதத்துக்கு 300 rupees யாராவது புக் பண்ணுற அப்படின்னா 30 days கேப் வர மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. 30 நாளுக்குள்ள இருந்ததுன்னா நீங்கள் டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசிக்கு ஆன்லைன் புக்கிங்ன்றது பண்ண முடியாது. 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவா இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவா கிடையாது. ஏன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 4ஆம் தேதி கார்த்திகை தீபோற்சவம் வருது. டிடிடியில் கார்த்திகை தீபோற்சவம் ஸ்பெஷலாக சேவா பண்ணுவாங்க. அதனால அன்னைக்கு டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவா கிடையாது. அதே போல் நம்மளுக்கு நவம்பர் மாதத்தில் பார்த்தோம்னா நவம்பர் 16ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் லட்ச குங்குமார்ச்சன சேவா நடக்கும். அந்த சேவாக்கு ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நவம்பர் 17ஆம் தேதி நவம்பர் 17th பார்த்தோம்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 17ஆம் தேதி. அதே போல் நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் பிரம்மோற்சவம் நடக்கும். நவம்பர் 25ஆம் தேதி பார்த்தோம்னா பிரம்மோற்சவம் எண்ட் ஆகுது. அன்னைக்கு பஞ்சமி தீர்த்தம். நவம்பர் 25ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் பஞ்சமி தீர்த்தம். ஸோ இந்த டே கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட புக்கிங்ன்றது இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுறதுனால அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள் பிரம்மோற்சவம் நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் வருது. அதில் நவம்பர் 25ஆம் தேதி பஞ்சமி தீர்த்தம். நெக்ஸ்ட் 2-3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட்டு, சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது அதாவது பர்டிகுலராக இந்த டேல வந்தால் கிடைக்குமா, நாங்கள் நைட்டு வந்தால் கிடைக்குமா, இது மாதிரி டவுட் கேட்குறீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி லாஸ்ட் 2 days பார்த்தோம்னா மத்தியானம் 3 மணி 3:30 மணிக்கு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் வீக்கெண்ட்ஸில் 1 மணி 2 மணிக்கெல்லாம் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க சர்வதர்ஷனம் டோக்கன். ஓகேங்களா? ஸோ இஷ்யூ ஸ்டார்ட்ன்றது எக்ஸாக்டாக இந்த டைமுக்கு தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கே க்ரௌட் மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் காலையிலேயே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காலையிலேயே நம்ம திருப்பதியில் இருந்தோம்னா நம்ம க்யூ லைனில் அவங்க எப்போ அலோவ் பண்ணுவாங்களோ, அதாவது காலையில் 10 மணிலேருந்து 11 மணிலேருந்து க்யூ லைனில் அலோவ் பண்ணுவாங்க. இஷ்யூன்றது ஒரு 1:30 மணிலேருந்து 4 மணி நடுவில் எப்போ இருந்தாலும் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நான் ரெகுலராக நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலிகிராம். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.